ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து பார்க்க போகிறோம்னா ஜிபிபி என்இசெட் சார்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவோட கடைசியில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து போட்ட ஒரு சார்ட்டு. டேட் வந்து செக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. டேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இருக்கிற சார்ட்டை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஜிபிபி என்இசெட். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டுக்கு போயிட்டு இதை எப்படி பிக் பண்ணோம், எதனால் இந்த சார்ட் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி என்இசெட்டியில் 1 hour டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கு. இங்கே சிஹெச் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து பை பண்ணுறது வந்து நமக்கு மேஜர் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம பை தான் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்த இடத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரி இது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதுலேயே நம்ம நீட்டாக வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த இடத்துல மட்டும் நம்ம 4 hours ஆர்டர் பிளாக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? 4 hours நான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 4 hours பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல என்ன அவைலபிள் இருக்குன்னா ஒரு 50% ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து அது ஹைலி வேலிட் அப்படின்றதுனால இது நம்ம வந்து 4 hours வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப கேண்டில்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அடுத்தடுத்து 50% ஆர்டர் பிளாக் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் அதிகம் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூ இல்லை. இப்போ வந்து 4 hours அப்படின்றதுனால நம்ம வந்து 15 minutesல பார்த்துக்கிட்டாலும் நமக்கு ஓகே தான். சரிங்களா? 15 minutesல வந்து சேஞ்ச் பண்ணி 15 minutesல ஒரு சிஹெச் பார்த்து மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 15 minutesல சிஹெச்னா நம்ம இந்த இடத்துல வந்து சிஹெச் பாயிண்ட் வந்து வைப்போம். 5 minutesலேயே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பிரச்சனை இல்லை. 15 minutesலேயே உங்களுக்கு வந்து சிஹெச் பாயிண்ட் வந்து இங்கே கிடைக்கிது. ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து இப்படி ஃபுல்லாக வந்து ஆர்டர் பிளாக்ன்ட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆர்டர் பிக் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல ஆர்டர் பிக்கு, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். ஓகேங்களா? டார்கெட் வழக்கம் போல் மேலே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? பட் இந்த விஷயத்தில் நான் வந்து ஆர்டர் கொடுக்குறப்பவே உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம எப்போவுமே வீக்கெண்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்போவே இந்த இடத்துக்கு வந்து கேண்டில்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதிலிருந்து என்ன என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இது நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு என்ட்ரி தான். சரிங்களா? ஸோ ஸ்னைப்பர் என்ட்ரி அந்த மாதிரி அக்ரெசிவ் என்ட்ரியாக தான் உங்களுக்கு வந்து கிடச்சிது. இப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறப்போ கொடுத்த என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பிளாக் இப்போ மார்க் பண்ணலாம். சரிங்களா? ஆர்டர் பிளாக்னால் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஃபுல்லாக எடுக்கலாங்களா? 5 minutesல ஒரு ரீஃபைன் பண்ணுறேன். 5 minutesல ரீஃபைன் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆர்டர் பிளாக் கிடைக்கிது? இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் சேர்ந்து கிடைக்கிது. சரிங்களா? இந்த 2 ஆர்டர் பிளாக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்குற ஆர்டர் பிளாக். 2 வகையான ஆர்டர் பிளாக்குமே பார்த்துக்கலாம். ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்கு, இன்னொன்று என்ட்ரி கொடுத்ததுக்கு. சரிங்களா? இங்கே வந்து என்ட்ரி எடுத்துருக்குங்களா? ஸோ வந்து இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வைக்கணும். சரிங்களா? இங்கே வச்சுட்டு டார்கெட் வழக்கம் போல் நான் சொன்னது தாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து ரீசன்ட் டார்கெட். சரிங்களா? அதை வந்து இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து எடுத்துடணும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிரேக் ஈவன் பண்ணிட்டு இது பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு எஸ்எல் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5 minutesல ரீஃபைன் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரிஸாக நமக்கு வந்து 5 minutesல அது கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் ஒரு 5 minutes என்ட்ரி தான். ஆனால் இது வந்து டார்கெட் நான் மெடிக்கேட் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 hourல வந்து நான் காட்டுறேன். மூமெண்ட் வந்து இந்த ட்ரேடில் நல்லாவே இருந்துச்சு. சரிங்களா? சடன்னு அடிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணலாம். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்களே இதை வந்து நீட்டாக கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு மூமெண்ட் இப்படி ஸ்லோ டவுன் இப்படி இந்த மூமெண்ட்டு இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கன்சாலிடேட் ஆச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டு இங்கே ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இதாகிடுச்சு. எடுக்குது ஃபாஸ்ட் மூமெண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஏன்னா அது வேணுங்கிற லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. அதனால் போயிடுச்சு. இது வந்து ஷோர் டார்கெட்டுங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்க, இந்த ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஷோர் டார்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வந்து லோ உடைக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு டார்கெட்ஸ் தான் 2 டார்கெட்டும் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஆர்ஆர் வந்து 1:6. பட் வந்து மேஜராக நம்ம இதை தான் வந்து எடுத்துக்கணும். 1:3 தான் வந்து ஆர்ஆர் எடுத்துக்கணும்.
இன்றைக்கி உங்ககிட்ட இதுதான் வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.